இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிலாவுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அத சொல்லாம சரியான நேரத்துல ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்து நீ நல்ல பேர் வாங்குற. யோ 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 மாமா, என்னையா பேசுறீங்க? என்ன உளறீங்க? மச்சான், அவன் சொன்னா என்கிட்ட சொல்லாம மறைக்கணுமா? என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. உங்கள்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லுங்க, உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்? ஊருக்கு போனப்ப யார் கூடயே சேர்ந்து குடிச்சு கும்மால அடிச்சீங்கல்ல, நைட் எத்தனை மணிக்கு வந்தீங்க வீட்டுக்கு? அன்னைக்கு மட்டும் துளசி இல்லன்னா அம்மா நிலைமை என்ன ஆயிருக்கும்? குடும்பத்து மேல பெருசா பாசமலர் பொங்குற மாதிரி பேசுறீங்க. சொல்லிருந்தா உங்களால என்ன பண்ணிருக்க முடியுமாமா? என்ன பண்ணிருக்க முடியும்? சிவா, பாத்து பேசு. இது எல்லாத்தையும் பார்த்ததாலதான் பேசுறேன்க்கா. இந்த துளசிய மட்டும் ஏதாவது ஒண்ணு சொல்லிடணுமே, அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும். அப்படியா? என்ன அப்படியா? ஆமா, அப்படிதான். சிவா, நான் வீட்டுக்கு போறேன். முதல்ல இங்க இருந்து போய் தொலை. நில்லு. எங்க போற? உண்மையை சொல்ல அசிங்கமா இருக்கா? ஜனனி, என்ன பேசுற நீ? என்ன உண்மை, என்ன அசிங்கம்? அறிவு இருக்கா உனக்கு? ஜனனி, சொன்னல துளசிய திட்டினா சிவா மாமா அப்படியே தாங்க மாட்டாரு. ரம்யா, கைய விடுங்க, கைய விடுங்கன்னு உங்களை தான் சொல்றேன். கைய விடுங்க. எதுக்காக எங்க கிட்ட இருந்து மறைச்ச? அத சொல்லிட்டு போ. ஆறு மாசமா நடு ராத்திரியில கண்ணு முழிச்சு நிலாக்கு மருந்து மாத்திரை கொடுத்திருக்கா துளசி. ஒரு நாள் கூட உனக்கு தெரியல நீ எல்லாம் அம்மாவா? குழந்தைய பத்தி சொன்னாதான் தெரியணுமா? பெத்த அம்மாவுக்கு புரிய வேணா? என்னம்மா பேசுற நீ? எதுவுமே சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? இந்த துளசி ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கா. சிவாவை விட்டு போக மனசு இல்லாம எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்யறா. நான் சொல்லாம மறைச்சது தப்புதான். அதுக்காக என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஆனா தப்பா மட்டும் பேசாதீங்க. ஏய், நான் அப்படிதாண்டி பேசுவேன். அம்மாவா இருந்தா பத்தாது, பெத்துட்டா நீங்க அம்மாவாயிட முடியுமா? நிலாவோட இடுப்பு சைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அந்த பொண்ணோட செருப்பு சைஸ் தெரியுமா? அந்த பொண்ணு எந்த பாடத்துல ஃபெயில் ஆயிருக்கான்னு தெரியுமா? இல்ல அந்த பொண்ணுக்கு எந்த ஸ்போர்ட்ஸ்லயாவது இஷ்டம் தெரியுமா? அம்மா அம்மானா அதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க அவளுக்காக என்ன டெடிகேட் பண்றீங்க? கண்டிப்பா நீங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு முழிச்சு வந்து அந்த பொண்ணுக்கு மருந்து மாத்திரை தர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. அதுக்காக நீங்க என்ன வேற மாதிரி பேசினா நான் பொறுத்தெல்லாம் போக மாட்டேன். ஜனனி, உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன், உங்க ஹஸ்பண்ட் சிவா நான் காதலிச்சவர் இல்ல. இந்த சிவா வேற அந்த சிவா வேறன்னு புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப வேணும்னே என்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசுறது அசிங்கமா இருக்கு. தப்பு தப்பா பேசி சிவா மனசை எல்லாரும் காயப்படுத்துறீங்க. இதான் உங்களுக்கு கடைசி. இனிமே பேசுனீங்க நல்லதில்லை.